வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 19. இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா வெண்பொங்கல் தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியும் பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை முதல்ல லைட்டாக வறுத்துக்கலாம். 1/2 கப் பாசிப்பருப்பு, 1 கப் அரிசி, இதை லைட்டாக கைப்பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, கைப்பொறுக்கிற சூட்டுக்கு இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை அலம்பி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ 5 கப்பு தண்ணி ஊற்றுக்கிறேன். நம்ம அலம்பி வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். மூடி வச்சிருவோம். நல்ல ஒரு சிம்ல தான் வச்சிருக்கேன். ஒரு 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது விசில் வரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா மிளகு சீரகத்தை கோர்ஸா பொடி பண்ணிக்க போறோம். பாருங்க, மிளகு நல்ல ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி சீரகமும் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதை கோர்ஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறம் எப்பயும் போல் இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கு, அப்புறம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட போகிறோம், அப்புறம் பெருங்காயம் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம்னா இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகு சீரகம் கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும். பாருங்கள், இதுவும் நல்ல விசில் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் அடங்கிடுத்து. நல்லா வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பக்கம் ஒரே 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் கொதிச்சுருக்கு. இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது அந்த பொங்கலுக்கு என்ன தேவையோ அந்த உப்பு, நம்ம எதுவுமே சேர்க்கல உப்பெல்லாம். அப்புறம் இதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி. ஒரே ஒரு கொதி வரட்டும், எல்லாம் மிக்ஸ் ஆகி. இப்போ இந்த பக்கம் உப்பு பெருங்காயம் போட்டு கொதிக்க வச்சுருந்தோமா. ஸோ தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிளகு சீரகம் பொடி பண்ணியிருக்கோமா, இதை அப்படியே மேலாக அந்த பொங்கல் மேலே வச்சு போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் எண்ணெயும் நெய்யுமா வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு சுட 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 அந்த பொங்கல் மேலே விட்டுடலாம். சாரி, பொங்கலில் மிளகு சீரகம் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே அப்படியே சுட 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 விட்டுருணும். அப்படியே அது தெரிஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளுடைய வெண்பொங்கல் ரெடி. வெண்பொங்கல் இன்க்ரீடியன்ட் அதே சேம் தான், எதுவுமே மாறுதல் கிடையாது. ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம கலக்கிறோம் இல்லையா, அது வேறு மாதிரி இருக்கு இல்லையா. ஆமாம், செய்முறை மாறும்போது டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறுபடும். ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெண்பொங்கல் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு பிரசாதம் பார்த்துருப்பீங்க வெண்பொங்கல். வழக்கம் போல் நாளைக்கு இன்னொரு பிரசாதத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.